பல துன்பகரமான சம்பவங்கள் எமது நாட்டில் அரங்கேறுகின்றன. எனவே ஆகும் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மாணவர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தினை ஊக்குவிப்பதாக அமையும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு உறுப்பினர் அக்சேன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஏனென்றால் பல மாணவர்கள் சினிமா படங்களில் தமக்கு பிடித்தமான நடிகர் மது அருந்துவதனையும் சிகரெட் பிடிப்பதனையும் பார்த்துவிட்டு அதனை ஒரு ஸ்டைலாக நினைத்து அவற்றினை பழகி அதன் பேர் அடிமையாகின்றார்கள். ஆனால் இதனால் ஏற்படும் பாரிய நோய் தாக்கங்கள் மற்றும் ஏனைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பில் அவர்கள் பெரிய அளவில் அறியவில்லை. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். புகைப்பிடிப்பதனால் நிமோனியா மற்றும் நுரையீரல் புற்றுநோய் போன்ற உயிர்கொல்லி நோய்கள் ஏற்பட்டு நுரையீரல் பாதிப்படைகின்றது. இதில் கவனிக்கத்தக்க விடயம் என்னவென்றால், புகைப்பிடிக்கும் ஒருவரின் நுரையீரல் 50% பாதிக்கப்பட்ட பின்னரே நுரையீரல் பாதிப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இவ்வாறான நிலையில் அவர்களை குணப்படுத்தி மீண்டும் பழைய நிலைக்கு திருப்புதல் என்பது முடியாத ஒன்றாகும். எனவே விழிப்புணர்வு நடவடிக்கைகளின் மூலம் இவ்வாறான பாதிப்புகளை எடுத்து கூறி மாணவர்களை விழிப்படைய செய்து பல மாணவர்களை காப்பாற்ற முடியும். அத்துடன் போதைப்பொருள் பாவனையினை தடுப்பதற்காக செயல்படும் பல அமைப்புகளும் பாடசாலை மட்டத்தில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கே முன்னுரிமை அளிக்கின்றன. பாடசாலை மாணவர் சமூகம் சார்பில் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியமான ஒன்று என்றே நான் நினைக்கின்றேன். எனவே மாண்புமிகு அமைச்சர் பானுசா அவர்கள் முன்வைத்த இந்த பிரேரணைக்கு எனது முழுமையான ஆதரவினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சபாநாயகர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். போதைப்பொருள் பாவனைக்கு மாணவர்கள் அடிமையாவதனை தடுத்தல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அந்த வகையில் போதை தடுப்பு விழிப்புணர்வானது இதற்கான ஒரு வழியாக பலரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஏனென்றால் ஆழம் தெரியாமல் காலை விடுவது போலத்தான் பல மாணவர்கள் இந்த பழக்கத்திற்குள் நுழைகின்றனர். எனவே இதனால் ஏற்படும் தீமைகளின் ஆழத்தினை மாணவர்களுக்கு அறிய தர வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதேவேளை மாண்புமிகு உறுப்பினர் அக்ஷயன் அவர்கள் கூறியதை போல இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள் மூலம் போதைப் பொருட்களின் வகைகளை குறிப்பிடும் போது சிலர் அவை தொடர்பில் மேலும் தேடி அறிய ஆர்வம் காட்டும் போக்கும் காணப்படுகின்றது. எனவே விழிப்புணர்வு நடவடிக்கையானது போதைப்பொருள் தொடர்பான தீமைகளை எடுத்து கூறுவதாக அமைய வேண்டுமே தவிர அதன் வகைகள் தொடர்பில் எடுத்து கூறுவதாக அமையக்கூடாது. மாண்புமிகு அமைச்சர் பானுசா அவர்கள் போதை ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான பிரேரணையை முன்வைக்கும் போது போதைப் பொருட்களின் வகைகளும் அவற்றினால் ஏற்படும் தீமைகள் எனும் வசனத்தினை குறிப்பிட்டிருந்தார். அந்த வசனத்திலிருந்து போதைப் பொருட்களின் வகைகள் என்னும் சொல்லினை நீக்கி போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீங்குகளை மட்டுமே மையப்படுத்தி குறித்த நிகழ்ச்சி திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே இந்த திருத்தத்தினை குறித்த பிரேரணையில் ஏற்படுத்த வேண்டும் என்னும் கருத்தினை வலியுறுத்தி எனது வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்ட பிரேரணை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட திருத்தம் சபையின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. தற்போது திருத்தம் தொடர்பில் விவாதிக்கலாம். கமிஷன் அவர்களுக்கு உரையாற்ற அனுமதி வழங்கப்படுகின்றது. அவர்களால் முன்வைக்கப்பட்ட இந்த பிரேரணையானது மிக முக்கியமான பிரேரணையாகும். இதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதும் சவால்கள் உள்ளன, நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதிலும் சவால்கள் உள்ளன. எனவே போதைப் பொருட்களின் வகைகளின் அவற்றினால் ஏற்படும் தீங்குகளில் எனும் வசனத்தில் இருந்து போதைப் பொருட்களின் வகைகளை எனும் சொல்லினை நீக்கி போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீங்குகளை மட்டும் மையப்படுத்தி குறித்து நிகழ்ச்சி திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்தி மாண்புமிகு அமைச்சர் டம்போயினி அவர்களால் முன்வைக்கப்பட்ட திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து என்னுடைய நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தற்பொழுது போதை ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம் எனும் பிரேரணை மீது முன்வைக்கப்பட்ட திருத்தம் தொடர்பாக வாய்மொழி வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. இந்த திருத்தத்தினை ஏற்க விரும்புவோர் ஆவண கூறுங்கள். ஏற்கப்படுகின்றது. தற்போது திருத்தத்துடன் கூடிய பிரதான பிரேரணை மீதான வாய்மூல வாக்கெடுப்பு இடம்பெறும் காணப்படுகிறது என கருதுகிறேன். எனவே பிரதான பிரேரணை மீது தயவு செய்து பெயர் வாசிப்பு வாக்கெடுப்பினை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாக்கெடுப்பு முறையே இதற்கு பொருத்தமானதாக இருக்கும் என நம்புகின்றேன். எனவே பெயர் வாசிப்பு வாக்கெடுப்புக்கு எனது ஆதரவினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாக்கெடுப்பினை கோரியுள்ளனர். எனவே பெயர் வாசிப்பு நடைபெறும். செயலாளர்
மிஸ் டம்போயினி. இல்லை, நான் இக்கருத்தினை எதிர்க்கின்றேன். The Honorable Deputy Chairperson of Committees, Miss Tisalini. நான் இக்கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். The Master Danusan. கருத்தினை ஏற்கிறேன். The Honorable Minister, Master Aravindan. The Honorable Deputy Minister, Master Akshayan. நான் இந்த கருத்துக்கு முழுமையான எதிர்ப்பினை தெரிவிக்கின்றேன். The Honorable ஆதரிக்கின்றேன். The Honorable Minister, Miss Banusa. இதற்கு நான் ஆதரவு தருகின்றேன். The Honorable Minister, Miss Nigartiga. நான் இதனை ஏற்றுக்கொள்கின்றேன். The Honorable Deputy Minister, Master Pavisan. நான் இந்த வாக்கெடுப்பை தவிர்க்கிறேன். இதற்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். The Honor. Thank you. 9 பேர் ஆமென வாக்களித்துள்ளனர், 5 பேர் இல்லென வாக்களித்துள்ளனர், 4 பேர் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த பிரேரணை ஏற்கப்படுகின்றது. இன்றைய நாள் சபையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விவாதங்கள் மற்றும் பிரேரணைகள் தற்போது முடிவடைந்துள்ளன. எனவே இந்த நேரத்திலிருந்து சபை அமர்வு ஒத்திவைக்கப்படுகின்றது. அடுத்த அமர்வானது 7ஆம் தேதி ஆவணி மாதம் வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் ஆரம்பமாகும் என்பதனை அறிய தருகின்றேன். நன்றி. உயரிய சபையை இது நாங்கள் மல்லாகம் மகா வித்தியாலயம் இருக்கின்ற அந்த மகா சபையிலே உள்ளடக்கி இருக்கின்றோம் என்றால் அது எமது பாடசாலைக்கு கிடைத்த தனித்துவமான பெருமை என்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வேளையிலே நான் இவ்விடத்திலே பல்கலைக்கழகம் சார்ந்த கல்வியல் துறை சார்ந்த ஒரு பேராசிரியர் அழைக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய கனவு இன்று 100% நிறைவேற இருக்கின்றது. அதாவது யாழ் மல்லாகம் மகா வித்தியாலயத்திலே பல்வேறுபட்ட திறமைகளை கொண்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளார்கள் என்கின்ற செய்தி யாழ் குடா நாட்டிலே பரவ வேண்டும் என்பது என்னுடைய ஒரு விருப்பமாக இருந்தது. அந்த வகையிலே எமது அழைப்பேற்று வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சர்வேஸ்வராசர் அவர்கள் உண்மையில் இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்வது என்பது அவருக்கு ஒரு சாதுரியமான விடயம். எனில் பல அனுபவங்களை இங்கே பரிமாறுவார் என்று நான் நம்புகின்றேன். இந்த மாணவ செல்வங்களும் இதற்கூடாக இந்த கல்வியினூடாக தாங்கள் பெறுகின்ற அனுபவங்களை எங்கெல்லாம் கொண்டு செல்லலாம் என்கின்றதை சிந்திக்கின்றது போல பல்கலைக்கழகம் வரை இதனூடாக பல பயன்களை பெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். பிரதமர் அவர்கள் தங்களுடைய உரையிலே உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே அவரை நான் மீண்டும் ஒரு முறை வருக வருகவரென வரவேற்று இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு மனதார நன்றியுடன் பாராட்டுகின்றேன். அவ்வாறே எனது அழைப்பை குறுகிய கால அழைப்பேற்று யாழில் மயிரணி சைவகால வித்தியாலய அதிபர் திருவாளர் பார்த்திபன் அவர்கள் எனது அழைப்பேற்று இங்கு வரையிலிருந்து சிறப்பு நிபுணராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோமே நமக்கெல்லாம் பெருமை அளிக்கின்றது. அவ்வாறே இனி கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் நன்றியுணர்வோடு பாராட்டுகள் தெரிவிக்கின்றேன். இந்த பாராளுமன்ற அமர்வானது ஒரு நாட்டின் உயரிய சபை அங்கே பேசப்படுகின்ற விடயங்கள், கலந்துரையாடப்படுகின்ற விடயங்கள், நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விடயங்களாகவே இருக்கு. எனவே எமது பாடசாலையின் வளர்ச்சியிலே இந்த மாணவ செல்வங்களினூடாக பல வேலை திட்டங்களை ஒவ்வொரு அமைச்சுக்களூடாகவும் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த பாராளுமன்ற அமர்வு ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கின்றது. இந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கின்ற திறன்களை நாங்கள் இங்கே ஒன்று குவியம் செய்திருக்கின்றோம். அவ்வாறே பல ஆளுமையாளர்களை கண்டுபிடித்திருக்கின்றோம். பல திறன்களினூடாக வெளியிலே பிள்ளைகளை அனுப்பலாம் நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு எல்லாம் இவ்வாறு செய்ய வேண்டும் என்பது
கல்வி அமைச்சினாலே எங்களுக்கு எதாவது ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, நேரமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று மாணவருடைய கற்ற கற்பித்தல் செயற்பாடுகளிலே நாங்கள் ஒரு கணிசமான நேரத்தை எடுத்து இதற்கு ஒதுக்கி இருப்பதானது என்னை பொறுத்தவரையில் இந்த மாணவர்கள் நிறைய விடயங்களை இன்று கற்றிருக்கிறார்கள். மிக பொறுமையாக, அமைதியாக, நேர்த்தியாக தங்களுக்கு கொடுத்த பொறுமைகள், கடமைகளை சரியாக நிகழ்த்தியிருக்கிறார்கள். நல்ல பேச்சாற்றல் உள்ள பிள்ளைகளை நான் இனங்கண்டிருக்கின்றேன். நல்ல பண்புள்ள பிள்ளைகளை இனங்கண்டிருக்கின்றேன். நல்ல எதிர்கால சிற்பிகளை நான் இங்கே கண்டுபிடித்திருக்கின்றேன். இவர்களை எல்லாம் நன்றாக நாங்கள் இனங்கண்டு அவர்களுடைய பாதையிலேயே அவர்கள் தடம் பதிப்பதற்கு நாங்கள் அடித்தளங்களை இந்த பாராளுமன்றத்திற்காக பெறுகிறோம். சிறப்பாக எங்களுடைய பாடசாலையிலே பொருளியல், அதாவது அரசியல் பாடத்தை கற்பிக்க அமர்ந்த ஒரு முத்து திருவாளர் கலாவரர் ஆசிரியர்கள். முத்துவர்கள் விவரிப்பது யாருமே ஒரு கர்மத்தை சிறுபனே செய்ய வேண்டும் என்ற உயரிய குறிக்கோள். அவ்வாறே அந்த கர்மத்திலே இருக்கின்ற நுணுக்கங்களை, அங்கே என்ன சொல்லப்படுகின்ற விடயங்களை மிக தெளிவாக மாணவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பக்குவம் உடையவர். இந்த பாராளுமன்ற அமைப்பினூடாக சில நிறைய விடயங்களை நாங்கள் சாதிக்கலாம் என்று என்னோடு கலந்துரையாடி என்னிடம் இதற்கான அனுமதி கேட்ட இதை இந்த பாடசாலையை நான் வடிவாக செய்ய வேண்டும் சார், இம்முறை செய்ய வேண்டும் என்று கேட்டேன். எனக்கும் என்னுடைய வாழ்நாளிலே இவ்வாறான சிந்தனைகளோடு செயல்படுகின்ற ஆசிரியர்களுக்கு ஊக்கம் அளிப்பதிலே நான் மிக கவனமாக இருக்கிறேன். அவருடைய ஊக்கத்துக்கு சிறந்த மோட்டிவேஷனை வழங்கியிருந்தேன். கேட்ட போதெல்லாம் அதற்குரிய நிதி ஒதுக்கங்களை செய்திருந்தேன். மாணவர்களை ஒழுங்குபடுத்திக் கொடுத்திருந்தேன். இவ்வாறு பல முயற்சிகளை செய்வதற்கு இங்கு ஆசிரியர்கள் அவர்களுக்கு மிக பக்கபலமாக இருந்திருக்கிறார். தமிழ் ஆசான்களை எடுத்துக்கொண்டால் எழுத்தாற்றல் மிக இந்த பிள்ளைகளுடைய வசன கோப்புகள், இந்த பிள்ளைகள் எண்ணத்தை முன்வைக்க வேண்டும், பிரேரணை என்றால் என்ன, அந்த பிரேரணையை எதிர்த்து எவ்வாறு வாதிடுவது, இந்த பிரேரணையை எவ்வாறு நாம் அங்கீகரிப்பது, அது சபையில் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற நுணுக்கங்களை தமிழ் ஆசான்கள் இவர்களுக்கு மூட்டியிருக்கிறார்கள். அவ்வாறு இந்த நிகழ்வில் கலாகரன் ஆசிரியர்களுக்கு தோளோடு தோள் நின்று அனைத்து ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியர்கள் மட்டுமன்றி பெண் ஆசிரியர்களும் ஒத்துழைத்திருக்கின்றார்கள். எனவே நான் அவருடைய சிறுமியை இங்கே நான் பாராட்டுகிறேன். இதிலிருந்து நாங்கள் ஒரு செய்தியை கொடுக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள் மேலும் மேலும் விளைவார்கள். எனவே இந்த பாராளுமன்ற அமர்வை பற்றி எல்லோருக்கும் இன்று நன்றாக தெரியும். நமது நேர காலத்தில் நாங்கள் அவர்களை கொண்டு சென்று நமது அழைப்பேற்று வர வந்திருக்கின்ற பிரதம விருந்தினர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு அரிய சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அவர் இந்த நிகழ்வின் சிறப்புகள் எல்லாவற்றையும் அழகாக உங்களுக்கு விவரிப்பார் என்று நம்பிக்கையோடு இந்த பாராளுமன்றம் இதை கலந்து இதுவரை நேரமும் முழுமையாக தன்னுடைய வாதங்கள், பிரதிவாதங்களை முன்வைத்து ஒரு சிறப்பெய்திய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். நான் நினைக்கின்றேன் பாராளுமன்றம் சென்றால் கூட இந்த ஒழுங்கமைப்பை நாங்கள் கண்டுகளிக்க முடியாத சூழ்நிலைகள், சவால்கள் இருக்கின்றன. அதாவது அதுக்கு அனுமதி பெற வேண்டும், அங்கே சென்று இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட வேண்டும், போக்குவரத்து வசதிகள் மற்றும் இன்னொரு என்ன நல்ல வசதிகள் செய்து அதற்கான அனுமதியோடு நாங்கள் நேரிலே சென்று பார்க்கின்ற விடயத்தில் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வை நாங்கள் இங்கு அரங்கேற்றி இருக்கின்றோம். இது இனிவரும் காலங்களிலே இது பல்வேறு மடங்காக வியாபித்து இதனூடாக இந்த பாடசாலையின் மேன்மை கட்டியெழுப்பப்படும் என்ற நம்பிக்கையோடு இங்கு வருகிறது கலந்து கொண்ட விருந்தினர்கள், ஆசிரியர்கள், சக பாடசாலை அதிபர்கள், மாணவர்கள், எனது மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி எனது தலைமுறையை நிறைவு செய்து அமர்கின்றேன். நன்றி.